வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை யாருக்கு வரும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் அங்கே இருந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அல்லது வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அல்லது அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் கொஞ்ச காலம் இருந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பில் அங்கே போய் இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு பாருங்க தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க திரும்பி தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியுமானா கண்டிப்பா தெரியுங்க. இப்போ வெளிநாட்டில் போய் இருக்காங்க, இந்த மாதிரி நான் மேலே சொன்னல, ஏதாவது ஒரு காரணத்தினால வெளிநாட்டில் இருக்காங்க, கொஞ்ச நாள் 5 வருஷம் 10 வருஷம் இருந்து சம்பாதிக்கலாம், அல்லது வியாபார விஷயமா கொஞ்சம் வருஷம் அங்கே இருக்கலாம், அல்லது அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு தாய்நாட்டுக்கு வரணும், தாய்நாட்டில் இங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அங்கே இருந்தது போதும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விதமான அமைப்பு. இப்போ கொஞ்ச நாள் தாய்நாட்டுக்கு இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் வெளிநாட்டிலே போய் இருக்காங்கன்னா அது ஒரு விதமான அமைப்பு, கிரக அமைப்புலாம் இருக்காங்க. சரிங்களா? இப்போ திடீர்னு கொஞ்ச நாள் தாய்நாட்டுக்கு வரணும், இங்கே சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணும், கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கணும்னு எனக்கு எண்ணமாவே இருக்கு, எனக்கு நினப்பு பூரா நம்ம தாய்நாட்டிலே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எதனால காரணத்தினால வருது அப்படின்னா, இப்போ தாய்நாட்டில் இல்லாமல் இப்போ வெளிநாட்டில் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியா அடுத்தடுத்து வருது அப்படின்னா வெளிநாட்டில் போய் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி திசை நடந்துட்டு இருக்கும்போது, மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பாருங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாள் தாய்நாட்டுக்கு வராங்க, திடீர்னு அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, இந்த திசைகள் நடந்துட்டு இருக்கும்போது புத்தி அப்படின்னு வரும் காலம் இருக்கு பாத்தீங்களா. அப்போ அவங்களுக்கு பாருங்க என்ன மாதிரி புத்தி காலங்களில் அவங்களுக்கு தாய்நாட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அல்லது சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, அவங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்து புக்தி ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த புத்தி காலங்களில் அவங்களுக்கு 5ஆம் அதிபதி பலம் பெற்று புக்தி ஆரம்பிக்கும் போது அவங்களால அங்கே வெளிநாட்டில் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தினால வேலையில பிரச்சனையோ அல்லது திடீர்னு இங்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, என்ன திடீர்னு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, அல்லது அங்கே செட்டில் ஆயிருந்தாலும் தாய்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற திடீர்னு ஏதோ ஒரு காரணம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புக்தி ஆரம்பிக்கும் காலங்களில் அவங்க ஏதாவது காரணத்துல தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, 9ஆம் அதிபதி புக்தி நடந்தாலும் அவங்க திரும்பியும் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அல்லது செவ்வாய் பலம் பெற்று புக்தி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செவ்வாய் பலம் பெற்று நின்று 5ஆம் அதிபதியுடைய சாரத்திலேயோ பார்வையிலையோ அல்லது 9ஆம் அதிபதியுடைய சாரத்திலேயோ பார்வையிலோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருந்து புக்தி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுருவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்த மாதிரி 5, 9ஆம் அதிபதிகளுடைய பலம் பெற்று புக்தி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால தாய்நாட்டுக்கு திரும்பி வருவாங்க. அந்த புக்தி முடியும் காலம் வரைக்கும் இங்கே தாய்நாட்டில் இருந்துட்டு அந்த புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அதிபதிகளுடைய திசையோ அதாவது அந்த அதிபதிகளுடைய புக்தியோ நடக்கணும் இல்லை, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய புக்தி ஆரம்பிச்சாலும் சரிங்க, 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து புக்தி ஆரம்பிச்சாலும் சரிங்க, தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து புக்தி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துருங்க. இப்ப தாய்நாட்டுக்கு வராங்கன்னா 5, 9ஆம் அதிபதிகள் சம்பந்தம் இல்லாம தாய்நாட்டுக்கு அவங்களால வர முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட புக்தி ஆரம்பிக்க போகுது, அப்ப வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த அதிபதிகளுடைய புக்தி ஆரம்பித்தால் மட்டும்தான் அவங்களால தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சரிங்களா? இப்போ அங்கேயே செட்டில் ஆகுறாங்க, அங்கேயே இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 12ஆம் அதிபதி அல்லது 6, 8 அதிபதிகளுடைய திசை தொடர்ச்சியா வருது அப்படின்னா அவங்க வெளிநாட்டிலேயே தான் இருப்பாங்க.
அவங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னா அதே 5ஆம் அதிபதியுடைய திசையோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 5ஆம் அதிபதியுடைய புக்தியோ அல்லது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புக்தியோ அல்லது 9ஆம் அதிபதியுடைய புக்தியோ அல்லது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய புக்தியோ வந்தாலும் அங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் வக்ரமாகி இருக்கணுங்க. அவங்க வக்ரமாகியோ ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டோ அல்லது அந்த 5, 9ஆம் அதிபதிகள் 6, 12ஆம் அதிபதிகளுடைய சாரத்திலயோ அவங்களுடைய பார்வையிலோ இந்த மாதிரி அமைப்புல சம்பந்தப்பட்டு இருக்கும் போது அந்த மாதிரி புக்தி வருதுன்னா அவங்க வெளிநாட்டிலேயே தான் இருப்பாங்க. தாய்நாட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த அதிபதிகளுடைய சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இங்க தாய்நாட்டுக்கு போகணும் எனக்கு ஆசையா இருக்கு, என்னால முடியல, அங்க இருக்கிறவங்க எங்க சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் அந்த நினப்புல தான் அங்க இருப்பாங்களே தவிர அவங்களால கிளம்பி இங்க வர முடியாது. ஆனா கிளம்பி வராங்க, அந்த புக்தி முடிகிற வரைக்கும் வராங்க அப்படின்னா அந்த அதிபதிகள் பலமாக இருந்து புக்தி வரும் காலங்கள வந்துருவாங்க. அதே அந்த அதிபதிகள் புக்தி நடந்தும் வராம இருக்காங்கன்னா அந்த அதிபதிகள் நான் இப்ப சொன்ன மாதிரி வக்ரமாக்குவோ அல்லது அந்த சாரநாதன் 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சாரம் அல்லது பார்வை இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அவங்க வரணும்னு எண்ணம் இருந்தாலும் அவங்களால வர முடியாதாங்க. இப்ப தாய்நாட்டுக்கு வராங்கன்னா 5, 9ஆம் அதிபதி பலம் பெற்று புக்தின்னு வரும் காலங்கள அதுவே வந்துட்டு இங்கே செட்டில் ஆயிடுறாங்க, தாய்நாட்டுக்கே செட்டில் ஆயிடுறாங்கன்னா அடுத்து இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசை முடிஞ்சு இந்த அதிபதிகளுடைய திசை ஆரம்பிச்சு நடக்குது அப்படின்னா அவங்களால திருப்பியும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு என்ன இருந்தாலும் அவங்களால போக முடியாது. இங்கேயே தாய்நாட்டிலேயே அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுறாங்க. மெயினா அவங்களுக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசை தொடர்ச்சியா வரும் காலங்கள்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா இந்த நான் இப்ப மேல சொன்ன மாதிரி இந்த 5, 9ஆம் அதிபதிகள் அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்று புக்தி வரும் காலங்கள்ல அவங்களால அந்த வெளிநாட்டுல இருக்க முடியாது, திரும்பியும் அவங்க வந்துடுவாங்க. அல்லது அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தா வரணும் எண்ணம் தான் இருக்குமே தவிர அவங்களால திரும்பி வர முடியாது, அந்த நினைப்போட அந்த வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. அல்லது அந்த வெளிநாட்டிலேயே இருந்து அடுத்த நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த அதிபதிகள் எந்த மாதிரி அமைப்பு, இப்ப நான் வக்ரமா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அமைப்பு சூழ்நிலை வந்தாலும் அந்த வெளிநாட்டிலேயே இருந்தாலும் அடுத்த பக்கத்து நாடு இந்த மாதிரி நாடுல அந்த வெளிநாட்டிலே சுத்திட்டே தான் இருப்பாங்க, தாய்நாட்டுக்கு அவங்களால வர முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு வராங்கன்னா 5, 9ஆம் அதிபதிகள் பலம் பெற்று புக்தி வரும் காலங்கள தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.